நமக்கு யார் தலைமை என்பது நோக்கமல்ல, வெற்றி என்பதுதான் நமது நோக்கம் என்று சொல்லி அந்த படையிலே வெற்றி கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இன்று கடைபிடிக்க வேண்டிய மிகச் சரியான இடம் இதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுகிறான், எந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்குமோ அந்த சமூகம் வலிமை பெறும், எந்த சமூகம் பிரிந்து கிடக்குமோ அந்த சமூகம் தன் வலிமையை இழக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால் அவுஸ் கஸரஜ் என்ற இரண்டு குலத்தவர்கள் பல்வேறு காலங்களில் சண்டையிட்டு கொண்டார்கள், அதனால் பிரிந்து கிடந்தார்கள் என்று அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமைப்படுத்தினார்களோ அன்றிலிருந்து பல்வேறு வளர்ச்சிகளை மதீனா கண்டது, மதீனா நகரம் கண்டது, போர்க்களங்களில் வெற்றி கண்டது என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் துவக்கத்தில் சொல்லுகிறான். அதே நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறான், நீங்கள் நினைத்து பாருங்கள், இது குந்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் பிரிந்து கிடந்தீர்கள், உங்கள் உள்ளத்தை நான் ஒன்று சேர்த்தேன், ஒன்று சேர்த்ததன் காரணமாக நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்றைய சமூகத்தில் எல்லோருக்கும் ஆசைதான், ஒன்றுபட்ட சமூகமாக நாம் இருக்க வேண்டும் என்று. வெறுமனே ஆசையாக மட்டுமே இருக்குகிறதே தவிர அது வாழ்வியலாக மாறவில்லை. என்று அது வாழ்வியலாக இந்த சமூகத்தில் மாறுமோ அன்று இந்த சமூகத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்மை பார்ப்பார்கள். இந்த உலகத்தில் உயர்ந்த கட்டமைப்பை, வாழ்வியலை, நெறிமுறைகளை, வணக்கங்களை, வழிபாடுகளை வைத்திருக்கக்கூடிய இந்த சமூகம் இந்த ஒற்றுமையை மட்டும் கையிலெடுத்து விட்டது என்று சொன்னால் உலகத்தில் அனைத்து அரசியல்களையும் நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இந்த சமூகம் மாறும் என்பதற்கு ஏராளமான தரவுகள் சான்றாக இருக்கிறது. நம் சொந்த வெறுப்புகளை தாண்டி இஸ்லாம் அழகாக போதிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்திற்கு தலைமையாக அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹுவை நபிகள் நாயகம் அனுப்புகிறார்கள். போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரியினுடைய படை அதிகமாக இருக்கிறது, இன்னும் முஸ்லிம்களினுடைய படை தேவைப்படுகிறது என்ற செய்தி நபிகள் நாயகத்திற்கு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைத் இப்னுல் ஜர்ராஹ் என்ற அவரினுடைய தலைமையில் இன்னும் ஒரு கூட்டத்தார்களை, பல்லாயிரக்கணக்கான நபர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அனுப்புகிறார்கள். படையின் தளபதியாக அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு புதிய சஹாபி, அப்பொழுதுதான் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள், வந்த முதல் போரின் தளபதியாக இருக்கிறார்கள். அபூ உபைத் இப்னுல் ஜர்ராஹ் சொல்லக்கூடிய சஹாபி, நீண்ட காலம் இஸ்லாத்திலே பல போர்க்களங்களை கண்டவர்கள், பல்வேறு ஆளுமைகளுக்கு கீழாக செயல்பட்டவர்கள், ஒரு மூத்த சஹாபியாக இருக்கிறார்கள். இருவர்களும் செல்கிறார்கள். ஆனால் இங்கு யார் தளபதி, யார் தலைமை? அம்ர் இப்னுல் ஆஸா, உபைத் இப்னுல் ஜர்ராஹா? யார் தலைமையேற்க வேண்டும்? அம்ர் இப்னுல் ஆஸ் சொல்லுகிறார்கள், நான் தான் தலைமையேற்பேன். உடனே உபைத் இப்னுல் ஜர்ராஹ் சொல்லுகிறார்கள், அப்துல்லா இப்னு உபைத் இப்னுல் ஜர்ராஹ் சொல்லுகிறார்கள், அம்ர் இப்னுல் ஆஸே தலைமையாக இருக்கட்டும், நமக்கு யார் தலைமை என்பது நோக்கமல்ல, வெற்றி என்பதுதான் நமது நோக்கம் என்று சொல்லி அந்த படையிலே வெற்றி கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இன்று கடைபிடிக்க வேண்டிய மிகச் சரியான இடம் இதுதான். யார் தலைமை என்பது நோக்கமல்ல, யார் புகழ் என்பது நோக்கமல்ல, யார் தனிமனித வழிபாடுகள் நோக்கமல்ல, யார் தனிமனித புகழ் என்பது நோக்கமல்ல, நோக்கம் என்பது இந்த சமூகத்தின் வெற்றிதான் என்பது நோக்கம். அதே நேரத்தில் எதிரிகளினுடைய வார்த்தைகள் எந்த நிலையில் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனோநிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு செய்தி சாட்சி. முஆவியா ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருகிறது. முஆவியா ரலியல்லாஹு வேறு கிடையாது, அலி ரலியல்லாஹு வேறு கிடையாது, ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள். ஆனால் மார்க்கத்தின் அடிப்படையில் கருத்து வேறுபாடுகள் இருவருக்கும். இந்த கருத்து வேறுபாடுகளை பயன்படுத்தி ஆட்சியை குலைப்பதற்காக, அமைதியின்மையை கொண்டு வருவதற்காக, இந்த அமைதியாக இருக்கக்கூடிய இந்த மதீனாவை சீர்குலைப்பதற்காக பாரசீகத்திலே இருந்து, ரோமிலே இருந்து, தலைவர்களிடத்தில் இருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், அலி ரலியல்லாஹுவினுடைய படையை நீங்கள் வீழ்த்துங்கள் முஆவியாவே, அலி ரலியல்லாஹுவிற்கு எதிராக நீங்கள் ஒரு படையை திரட்டி போர் தொடுங்கள், அந்த போர்க்களத்திற்கு தேவையான ஆட்களை நாங்கள் தருகிறோம் என்று பாரசீகத்திலே இருந்து, ரோமிலே இருந்து தலைவர்களிடத்திலே அந்த கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை பார்த்த முஆவியா ரலியல்லாஹு அப்படியே சினம் கொண்டு திரும்பவும் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். என்ன கடிதம் தெரியுமா? ஒருவேளை அலி ரலியல்லாஹு உன் மீது போர் தொடுத்தால், அலி ரலியல்லாஹு உன் மீது போர் தொடுத்தால் உன் தலையை கொண்டு வந்து அலி ரலியல்லாஹுவிற்கு நான் சமர்ப்பிப்பேன் என்று முஆவியா ரலியல்லாஹு பதில் சொல்லுகிறார்கள். இந்த இடத்தில் முஆவியா ரலியல்லாஹு இந்த சமூகத்திற்கு சொல்லுவது, எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்பது அது ஆரோக்கியமானதாக இருக்கிறது. அந்த நிலையை பயன்படுத்தி எங்கள் சமூகத்தை பிளவுபடுத்த நீ நினைத்தால்
உன் நிலை எப்படி ஆகும் என்பதற்கு முஆவியா ரலியல்லாஹு அற்புதமாக சொன்னார்கள். உன் தலையை வெட்டி கொண்டு வந்து அலி ரலியல்லாஹுவிற்கு முன்னால் நான் வைப்பேன் என்று முஆவியா பேசினார்கள். இந்த இரண்டு செய்தியும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தனிமனித புகழ்வாடுகளை தாண்டி, தனிமனித விருப்பு வெறுப்புகளை தாண்டி இந்த சமூகம் வலிமை பெற வேண்டும் என்று அப்துல்லா இப்னு ஜர்ராஹ் நினைத்தார்கள். ஒருவேளை உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்குகளை, பிரிவினைகளை பயன்படுத்தி எதிரிகள் உள்ளே வரும் பொழுது நீங்கள் அந்த இடத்தில் துரிதமான நடவடிக்கைகள், எந்த இடத்திலும் எதிரிக்கு பின்னால் நீங்கள் சென்று விடக்கூடாது. எவ்வளவு ஆசை வார்த்தைகள் காட்டினாலும், எந்த நிலைக்கு உங்களை உயர்த்தி பேசினாலும் கட்டமைப்பை விட்டும் நீங்கள் மாறிவிடக்கூடாது என்பதற்கு முஆவியா ரலியல்லாஹுவினுடைய வார்த்தை சாட்சி. என் அன்பிற்குரிய சமூகமே, நம் சமூகம் இன்று எந்த நிலைக்கு செல்கிறது? எல்லா நிலைகளையும் நம்மளை வைத்து நம்மை பிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலங்கள் இருந்தது, அந்த காலங்களில் பெரியவர்கள் தனித்தனி இயக்கங்களாக இருக்கிறார்கள், ஒன்று சேர மறுக்குகிறார்கள் என்று சொல்லி இன்று ஒரே குடையின் கீழ் அந்த தலைவர்கள் வந்தாலும் இளம் தலைமுறைகளாக இருக்கக்கூடியவர்கள் நாம் பிரிந்து கொண்டிருக்கிறோம். வலிமை வேண்டும், உயர்வு வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்த இளைஞர் சமூகம் இன்று அந்த வலிமையை இழப்பதற்கு இவர்கள் முற்படுகிறார்கள். யார் வேண்டுமானாலும் லட்சியங்களை சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். நாம் அறிவு சிந்திக்க வேண்டும். நாம் யாருக்கும் பகடை காய்களாக மாறி நம் வலிமையை இழந்துவிடக் கூடாது என்பதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு இந்த செய்திகள் கொடுக்கக்கூடிய. என் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அற்புதமாக சொல்லுவான், பிரிவு என்பது நீங்கள் எந்த இடத்திலும் பிரிவோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வலிமை பெற முடியாது. யதுல்லாஹி அலல் ஜமாஅ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்த்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி இருக்கிறது என்று பேசினார்கள். ஆனால் இன்று எல்லாம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்குகிறது, வணிகம் இருக்குகிறது, கல்வி இருக்குகிறது, மேன்மை இருக்குகிறது. எல்லாம் இருந்தும் இந்த சமூகம் பிற்படுத்தப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் யோசிக்கும் பொழுது எல்லோரும் ஒன்றுபடுவதற்கு தயாராக இருக்குகிறோம், ஒற்றுமைக்கு தயாராக இருக்குகிறோம். ஆனாலும் எனக்கு கீழ் நீங்கள் என்பதில் நாம் வேறுபாடுகளாக இருக்குகிறோம். தன் வெறுப்புக்களை தாண்டி இந்த சமூக வளர்ச்சிக்கென்று யோசிக்கும் பொழுது, குறிப்பாக இளைஞர்கள், ஒரு காலத்தில் தலைவர்கள் ஒன்று சேர மறுக்குகிறார்கள் என்று பேசிய அதே இளைஞர்கள் இன்று தலைவர்கள் அவர்கள் மாறுபட்டு இருக்குகிறார்கள் என்று வேறொரு கோணத்தை அரசியலில் நடவடிக்கைகளிலே யாரை வேண்டுமானாலும் நீங்கள் தலைவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த தலைமைத்துவம் எப்படி இருக்குகிறது? அது இஸ்லாத்தின் கோட்பாடுகளுக்கு கீழாக இருக்குகிறதா? நம் சமூகத்தை பழிவாங்கக்கூடிய நிலையில் இருக்குகிறதா? அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையில் நம் சார்ந்த செய்திகள் என்ன இருக்குகிறது? அவர்கள் வைத்திருந்த படங்களில் காட்சிகள் எல்லாம் நம்மை எப்படி முற்படுத்தினார்கள்? எந்த நிலையில் நம்மை அவர்கள் உதவி செய்து கொண்டிருந்தார்கள்? எந்த நிலையில் நம்மை அவர்கள் இந்த பூமியிலே காட்டினார்கள்? இதையெல்லாம் நாம் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, எல்லோருக்கும் தலைமைக்கு ஆசைதான், எல்லோருக்கும் கொள்கைக்கு ஆசைதான். ஆனால் இந்த இடத்தில் தலைமையோ கொள்கையோ மேன்மையோ என்பது அல்ல. இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மார்க்கம் மேம்பட வேண்டும், இந்த சமூகம் மேம்பட வேண்டும். எல்லா நிலைகளிலும், கல்வியிலேயும் பொருளாதாரத்திலேயும் வளர்ச்சியிலேயும் எல்லாவற்றிலும் இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்பதை இன்றைய இளைஞர்கள் துரிதமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். இந்த சமூகம் பிளவுபடுவதற்கான காரணம், அண்ணன் ஒரு இடத்தில், அண்ணன் ஒரு இயக்கத்தில் ஒரு கட்சியில், தம்பி ஒரு இயக்கத்தில் ஒரு கட்சியில், முந்திய நாட்டாமை ஒரு இயக்கத்தில் ஒரு கட்சியில், இன்று இருக்கக்கூடிய நிர்வாகம் ஒரு கட்சியில், முன்பு இருந்த ஒரு நிர்வாகம் ஒரு கட்சியில். எனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் வரலாற்றை எழுதுகிறார்கள், ஸ்பெயின் 800 ஆண்டு காலம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே இருந்தது. உலகமே உத்து பார்த்த ஸ்பெயின், உலகமே இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யம் எவ்வளவு மேலோங்கி இருக்கிறது என்று பார்த்த அந்த ஸ்பெயின் வீழ்ந்ததற்கான காரணம் இரண்டு தனிநபர்கள். அவர்களுக்கென ஒரு கொள்கை, இவர்களுக்கென ஒரு கொள்கை. இவர் ஒரு கொள்கையை அறிவித்தார், அந்த கொள்கையை அவர் மறுப்பார். அவர் ஒரு கொள்கையை அறிவித்தார், இவர் மறுப்பார். இவருக்கென ஒரு கூட்டம், அவருக்கென ஒரு கூட்டம். கடைசியில் மேலோங்கி இருந்த, நாகரிகத்தின் மேலோங்கி இருந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இருந்த அந்த ஸ்பெயின் வீழ்த்தப்பட்டு இன்று எதிரிகளின் கையில் அந்த ஸ்பெயின் கிடைத்திருக்கிறது. இது உலக நாடுகளுக்கும் பொருந்தும், உள்ளூர் அரசாங்கங்களுக்கும் பொருந்தும், வீடுகளுக்கும் பொருந்தும், இது நாடுகளுக்கும் பொருந்தும். என் அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்திக்க வேண்டியது நம் நிலையை தாண்டி, நம் பெருமையை தாண்டி, நம் கோட்பாடுகளை தாண்டி, நம் மகிழ்ச்சியை தாண்டி இந்த சமூகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையின் கீழ் எல்லோரும் வர வேண்டும்.
குறிப்பாக இளைஞர்கள் இதை துரிதமான முறையிலே நாம் நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது என்பது அல்ல மார்க்கம். இப்படித்தான் வாழ வேண்டும், நீங்கள் இந்த சமூகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகள் மோதல்களாக, பிரிவினைகளாக, பிரிவுகளாக வந்துவிடக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய செய்தி. என் அன்பிற்குரியவர்களே, எல்லா நிலையிலும் இந்த சமூகத்தை மேம்பட்ட சமூகமாக ஆக்குவதற்கு, நாம் தியாகம் செய்வதற்கு இளைஞர்கள் முற்பட வேண்டும். நம் இளைஞர்கள் எல்லா நிலையிலும் சிந்தித்து செயல்பட்டு வலிமையான இந்த சமூகத்தை நீங்கள் உருவாக்கி எதிரிகளுக்கு முன்னால் வலிமையானவர்களாக நிற்பதற்கு பிளவுபடாமல் இந்த சமூகம் வலிமை பெற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.